அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை இந்த காலவெல்லே மகிமைப்படுத்த நல்ல ஆராதனை செய்தீங்க. ரொம்ப எனக்கு பிரியமான ஆராதனை, கர்த்தருக்கு பிரியமானது. அந்த ஆராதனை நீங்கள் செய்தீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த காலவெல்லே சிந்திக்கும்படியாக ஏசாயா 58ஆம் அதிகாரம், எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 8வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா, அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். உன்னை பின்னாலே காக்கும். எல்லாரும் கண்களை மூடுங்க. ஒருவேளை இருளான வாழ்க்கை கடந்து போயிட்டு இருக்கீங்களா? இன்னைக்கு ஒரு விடிய காலத்தின் வெளிப்பை போல ஒரு வெளிச்சம் எழும்பணும். உன் சுகவாழ் சீக்கிரத்தில் இருக்கணும். ஆண்டவருடைய இயக்கமும் அதுதான். என் பிள்ளையை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தான் விருப்பம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று வேதம் சொல்கிறது. இந்த காலவெல்ல ஒருவரும் ஆசீர்வாதத்துக்கு தூரமானவர்கள் அல்ல. எல்லோரையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, இந்த வேளையிலே இந்த இடம் முழுவதும் உடைய மகிமையினால் நிரப்பும், உடைய பிரசன்னத்தினால் நிரப்பும். தடைகள் எல்லாம் விலகட்டும். உம்முடைய வார்த்தை ஒன்றே பேசுவதற்கு அனுக்கிரகம் பண்ணுங்க. நமக்கு பிரியமில்லாத ஒரு வார்த்தையும் வெளிப்படக்கூடாது. நம்முடைய ஜனங்களுக்கு, இருதயங்களுக்கு ஏற்ற வார்த்தையை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது இந்த அதிகாரத்தில் அநேக காரியங்களை குறித்து வேதம் சொல்லுகிறது. உபவாசத்தை குறித்து இந்த வேதம் சொல்லுகிறது. உபவாசம் எப்படி செய்ய வேண்டும் என்று சொல்லி காண்பிக்கிறது. அந்த உபவாசம் ஆண்டவருக்கு எப்படி பிரியமாக இருக்கும் என்று சொல்லுகிறது. ரெண்டாவது, அநேக காரியங்களை சொன்னாலும் இந்த காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியமாக இருக்கிறபடினாலே அவருடைய பிள்ளைகள் விரும்புகிற ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். கடைசி பகுதியை நீங்கள் வாசிப்பீர்களானால் ஓய்வு நாளை குறித்து இந்த வேத பகுதி சொல்லுகிறது. அப்போ இந்த வேத பகுதியில் ஒவ்வொரு வார்த்தையிலும் அநேக பொக்கிஷமான ஆசீர்வாதமான வார்த்தைகள், வாக்கு தத்தங்கள் இருக்குது. அதை நம்புகிறவள், விசுவாசிக்கிறவள் யாவருக்கும் அது கிடைக்கும். இந்த காலவில் வேதம் சொல்லுது, அப்பொழுது விடியற் காலத்தின் வெளிச்சத்தை போல உன் வாழ்க்கையில் வெளிச்சம் உண்டாகும். யாருடைய வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்குது? விடியற் காலம் அதிகாலையிலே யாருடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதம் உண்டாகும்? விடியற் காலத்தில் தான் தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இருக்கும். அந்த அதிகாலை வேளையிலே செபிக்கக்கூடிய ஒரு கிருபை இருக்குமானால், தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்வதற்கு நீங்கள் எந்த அளவுக்கு முக்கியம் கொடுக்கிறீர்களோ அது உங்களுடைய வாழ்க்கையில் பலவீனம் ஒரு தடையாக இருக்காது. சூழ்நிலை உங்களுக்கு தடையாக இருக்காது. போராட்டம் உங்களுக்கு தடையாக இருக்காது. இழப்புகள் தடையாக இருக்காது. ஆனால் செபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவன் செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையும் அதை வெளிப்படுத்தி கொடுப்பார். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதம் சொல்லுது, ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரம் 27வது வசனம் சொல்லுது. ஆதியாகமம் விடியற் காலத்திலே ஆபிரகாம் எழுந்து தான் கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போயினான். கர்த்தருக்கு முன்பாக நின்ற இடத்திற்கு போய், நீங்க ஒரு நாளும் ஒரு இடம் குறித்த நேரம் இடம் இருக்குமானால் அந்த இடத்தை விட்டு விலகக்கூடாது. எல்லாருக்கும், சில இந்துக்கள்லாம் நல்லா பாருங்கள், சாமி அறைன்னே வச்சுருக்காங்க. கிறிஸ்தவங்களுக்கு அது கிடையவே கிடையாது. எங்கள் சபை விசுவாசி வீட்டுக்கு போனோம், அவங்க புதுசாக வீடு கட்டினாங்க, அதில் ஜெப அறைன்னு வைத்திருக்கிறாங்க. அல்லேலூயா. நம்ம எல்லாத்துக்கும் முக்கியத்துவத்தை கொடுக்குறோம், ஆனால் ஜெபம் பண்ணுவதற்கென்று ஒரு அறை ஒதுக்க வேண்டும். அவன் நின்ற இடம் கர்த்தர் நின்ற இடம். அல்லேலூயா. கர்த்தர் பேசின இடம், கர்த்தரோடு உறவாடுகிற இடம். நான் ஆபிரகாமுக்கு
மறைப்பேனோ, தான் செய்ய போகிற காரியங்களை வெளிப்படுத்துவதற்கு அவர் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறார். இந்த காலவெல்ல விடியற் காலத்து வெளுப்பை போல, விடியற் காலம் அதிகாலையிலே தேவ சமூகத்திலே நின்ற ஆபிரகாம், இயேசு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்திருந்து தேவ சமூகத்திலே நின்றார். இந்த காலவெல்ல நீங்கள் கூட ஒவ்வொரு நாளும் நிற்கிற அந்த பாக்கியத்தை பெற்றிருப்பீர்களானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேர் நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு நான் கைத்தூக்க சொல்ல, உங்க மனசாட்சி ஒரு தேவ பிள்ளையாய் நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் அந்த காலை வேளையிலே அதிகாலை 4 மணியோ 5 மணியோ நீ 1 மணி நேரம் ஜெபிப்பாயனால் அது ஆசீர்வாதம். உன்னை எதுவும் அசைக்காது. எந்த சூழ்நிலையிலும் நீ கவலைப்பட மாட்டேன். எது நஷ்டங்கள் வந்தாலும், வாழ்க்கையில் இழப்புகள் வந்தாலும், பலவிதமான சோதனைகள் வந்தாலும், தடைகள் வந்தாலும் அதை குறித்து கவலையே பட மாட்டீங்க. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் சொல்வீங்க. இந்த விசுவாசம் உங்களுக்குள்ளே இருக்குதா? உங்க வாழ்க்கையில் இருள் சூழ்ந்திருக்குதா? தாவீது சொல்லுகிறான், நான் மரண இருள் பள்ளத்தாக்கில் கடக்கிறேன். ஒருவேளை இருளான வாழ்க்கையில கடந்து போயிட்டு இருக்கீங்களா? உங்க வழியெல்லாம் இருள் அடைந்து இருக்குது என்று வேதம் சொல்லுது. உங்க வழியெல்லாம் இருட்டாக இருக்குதா? நான் அழுகிறதுனால என் முகம் அழுக்கடைந்து இருக்கிறது, இருளாய் இருக்குதா? அழுது அழுது புலம்பி புலம்பி வேதனைப்பட்டு சஞ்சலத்தோடு இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு வார்த்தை கொடுக்கிறார். சீக்கிரத்திலே அது துளிர்க்கும். ஆமென் சொல்லுங்க. சீக்கிரத்தில். இன்னைக்கு தலைப்பு என்ன? சீக்கிரத்தில் உனக்கு நன்மை உண்டாக போகுது. சீக்கிரத்தில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாக போகுது. சீக்கிரத்தில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சிகள் உண்டாகுது. சீக்கிரத்தில் நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். சீக்கிரத்தில் நீ எதிர்பார்த்திருக்கிற முடிவை கொடுக்க அவர் உண்மையில் பிரியமாக இருக்கிறார். அப்ப அதிகாலையில் எழுந்து நீ செபித்து இருப்பாயனால் கர்த்தர் உனக்கு செய்ய போவதை சீக்கிரமாய் செய்வார். அது ஒரு நாள் லேட் ஆகாது, அது சீக்கிரமாய் செய்து முடிப்பார். அந்த ஆண்டவருக்கு, ஆண்டவரே இந்த காலவேளை நான் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவர். அதிகாலை செபிப்பதற்கு ஒருவேளை பலவீனமாக இருக்கலாம், வியாதிப்பட்டு இருக்கலாம், மருத்துவமனையில் கூட இருக்கலாம், நீ சிறைச்சாலையில் கூட இருக்கலாம். கவலையே படக்கூடாது. நீ எப்போது செபிக்கிற நேரம் அதிகாலை வேளையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிற அனுபவமாக இருக்கலாம். நீ எப்பக்கம் நெருக்கப்பட்டு இருக்கலாம், சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். சங்கீதத்தில் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 18:6 சொல்லுகிறது. வாசிங்கள். எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட. நெருக்கமான நிலை யாருக்கு? தாவீதுக்கு சத்துருவால் வந்தது, தன்னுடைய மாமனால் வந்தது, சவுலால் வந்தது. ஆனால் சோர்ந்து போகவே இல்லை. அவன் எனக்கு உண்டான நெருக்கத்திலே மனுஷனை நோக்கி பார்க்கல, நண்பர்கிட்ட போய் பிரச்சனையை சொல்லி காண்பித்து கொண்டே இருக்கல, புலம்பிக் கொண்டே இருக்கல, கர்த்தரை நோக்கி பார்த்தான். இந்த காலவெல்ல அப்படிப்பட்டதான ஒரு உன்னதமான அனுபவம், அந்த விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். வாசியுங்கள். என் தேவனை நோக்கி அபயமிட்டு சத்தமிடுகிற அனுபவங்கள். நீங்க ஃபயர் சர்வீஸ் போகும்போது அது அலாரம் அடிச்சுக்கிட்டு போவோம். ஆம்புலன்ஸ் போகும்போது அது வேற ஒரு சவுண்டாக இருக்கும். மினிஸ்ட்ரி போகும்போது, முதலமைச்சர் போகும்போது அதனுடைய சவுண்டு வித்தியாசமாக இருக்கும். நீ விடுகிற சத்தம் ஆண்டவருக்கு வித்தியாசமான சத்தமாக இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தில் நீ கூக்குரல் இடுகிற அந்த சத்தம் மேன்மையான சத்தமாக இருக்கும். அது எங்கிருந்து கூப்பிடுகிறார்? வாசியுங்கள். தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டா. நீ எத்தனை இடத்துல செபித்தாலும், ஆனா தேவ சமூகத்தில் வந்து செபிப்பது அவ்வளவு மேன்மை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கண்கள் இங்க இருக்குது, கர்த்தருடைய செவிகள் கேட்டுக்கொண்டு இருக்குது, கர்த்தருடைய இருதயமா உங்களுடைய எண்ணங்களை இயக்கங்களை எல்லாம் அறிந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய செவிகள் எப்போதும் திறந்தவர்களாகவே இருக்கிறது. இந்த காலவெல்ல கர்த்தருடைய வார்த்தை எங்க இருக்குது? தேவ பிரசன்னம் எங்க இருக்குது? தம்முடைய ஆலயத்திலே. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் சபையை சுற்றி இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஜெப தேவ சமூகத்தில் எப்பொழுதும் வந்து செபிக்கிற அனுபவம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் இந்த நாள் முதல் கொண்டு எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தேவ சமூகத்தில் ஆலயத்தில் வந்து ஜெபம் பண்ணுவேன். இது ஒரு மேலான பாக்கியம், இது மேலான ஆசீர்வாதம், அது மேலான நன்மை. ஏனென்றால் ஆலயத்திலிருந்து அவருடைய சத்தம் கேட்கப்பட்டு கொண்டே இருக்குது. வாசிங்கள். என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில போய் அவர் செவிகளை ஏறிட்டு. இத்தனை நாளும் அவன் ஜெபம் கேட்கப்படலையா?
இத்தனை நாள் நீ அழுது புலம்பின ஜெபம் கேட்கப்படலையா? இன்றைக்கு சீக்கிரமாக உன் சத்தம் கேட்கப்பட போகிறது. அவருடைய செவியில போய் எங்க போயிட்டு ஜெபம் பண்ணினா, ஆண்டவர் இருக்கிற வாசம் பண்ணுகிற இந்த பரிசுத்தமான ஸ்தலத்தில் நீங்கள் ஜெபிக்கிற போது அவர் சத்தத்தை கேட்டார். அவர் உன் கூப்பிடுதல் சத்தத்துக்கு கேட்கிறவர். ஹல்லேலூயா. அவர் தூரமானவர் அல்ல, அவர் செவிகளை எப்போதும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கணும். அப்ப ஆலயத்தில் அவருடைய கண்கள் உன்னை நோக்கி பார்த்து கொண்டே இருக்கும், அவருடைய செவிகள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கும். இந்த வேளையிலே ஒருவேளை கைவிடப்பட்ட நிலையிலே நெருக்கப்பட்டு இருக்கலாம், உறவுகளாலே, நண்பர்களால், தகப்பனால, தாயால, கணவரால், எந்த விதத்திலே நீ சோர்ந்து போய் வேலை செய்கிற இடத்துல உனக்கு பிரச்சனையா, எப்பக்கம் நெருக்கப்பட்டுகிற போது கர்த்தரை நோக்கி பார். ஹல்லேலூயா. உன் நெருக்கத்திலே அவர் பதில் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கத்திலே அவர் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. வாசிக்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் 11வது வசனத்தை வாசிங்க. அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். சேனைகள் கர்த்தாவே, தேவரே, அடியாளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்து மறவாமல் நினைத்தருளும். ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் உயிரோடு இருக்கும் நாள் சகல நாள் கர்த்தருக்கு ஒப்புடுப்பேன். தலைமேல் சகவரன் கர்த்தர் படுவதில்லை என்று பொருத்தனை எங்க போய் பண்ணினா? ஆலயத்தில். ஹல்லேலூயா. இந்த ஆலயத்திலிருந்து உன் சத்தத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. எத்தனையோ நாள் முறை போனாள், எத்தனையோ மாதம் வருடம் சென்றாள், ஆனால் சத்தம் கேட்கப்படவில்லை. இன்றைக்கு போயிட்டு மனம் கசந்து அழுதாள், பொருத்தனையோடு ஆலயத்தில் ஜெபம் பண்ணினாள். இந்த நாளிலே இன்றைக்கு நீ பொருத்தனையோடு ஒரு வேளை ஜெபிக்க ஆரம்பிப்பாயா? தேவ சத்தத்துக்கு அதிகாலையிலே இருட்டோடு எழுந்து நீ வீடுகளிலே அமர்ந்து ஜெபிப்பாயா? கர்த்தர் உன் சத்தத்தை கேட்டு உனக்கு பதில் கொடுக்கிறவர். அந்நாளிற்கு பதில் கொடுத்த ஆண்டவர் அதுவரையும் பதில் கிடைக்கவில்லை. ஊழியக்காரன் பார்த்து சொல்றாரு, எப்பா என்னப்பா இங்க குடிச்சிட்டு வந்திருக்கியா, நீங்க ஏன் புலம்பிக்கிட்டு வெளியே போன்னு சொல்லாத ஒரு வார்த்தை. ஆனால் அவள் சொல்கிற, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ என்று சொல்கிறார். கர்த்தர் அவளுடைய இருதயத்தை பார்க்கிறார், அவருடைய சிறுமையை பார்க்கிறார். உன் சிறுமை இந்த காலவில் நீ எந்த காரியத்தில் சிறுமைப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிறாய், இது நிமித்தம் நீ அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறாய், நீ சோர்ந்து போகாதே. விசுவாசத்தில் தைரியம் உள்ளவராய் தேவனுக்கு முன்பாக உன்னை வைராக்கியமாக உன்னை நிறுத்தி கொண்டு தேவனை நோக்கி பார். அப்பொழுது உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும். விடியற் காலத்தின் வெளிப்பை போல உன் வெளிச்சம் எழும்ப போகிறது. ஹல்லேலூயா. வாசியுங்கள். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். மேலும் நான் புதிய கற்பனைகளையும் உங்களுக்கு எழுதுகிறேன், இது அவருக்குள்ளும் உங்களுக்குள்ளும் மெய்யாயிருக்கிறது. ஏனென்றால் இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இப்போதே பிரகாசிக்கிறது. ஹல்லேலூயா. உன் வீட்டுக்குள்ள மெய்யான ஒளி இம்மட்டும் ஒருவேளை இருட்டான நிலையா இருக்கலாம், நீ மரண பள்ளத்தாக்கில் நடக்கலாம், உன் சூழ்நிலை எல்லாம் நெருக்கப்பட்டு உன் வழியெல்லாம் இருளடைந்து இருக்கலாம், காரியம் வாய்க்காத நிலையில் இருக்கலாம், சூழ்நிலை எல்லாம் மாறுபட்ட நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தரோ இன்னைக்கு நித்திய வெளிச்சமாக உன் வாழ்க்கையில உதிக்க போகிறார். ஹல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை கடைசி பகுதியை வாசிக்கலாம். இருள் நீங்கி போகிறது, மெய்யான ஒளி இயேசு வருகிற இடத்துல, இயேசு தங்குகிற இடத்துல அவருக்குள் எவ்வளவேனும் இருள் இல்லை என்று வேதம் சொல்லுது. அவரே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார் என்று வெளிப்படுத்தல வாசிக்கிறோம். இந்த காலவேளையில தேவனுடைய வார்த்தை கேட்கிற உன்னுடைய வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்த நிலையில் இருக்கிறார், நீ மரண பள்ளத்தாக்கில் இருக்கிறாய், எப்பக்கத்து நெருக்கப்பட்டு இருக்கிறாயா, உன்னுடைய வாழ்க்கையில வெளிச்சம் உதிக்க போகிறது. அது புதிய கற்பனை இருக்குது. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நீ அனல் முட்டி விடு. அதிகாலையில் ஜெபிக்க நீ ஆரம்பிக்கிற உன்னுடைய வாழ்க்கை விசேஷமாக உன் வாழ்க்கையில் விசேஷித்த ஆசீர்வாதம் தங்க. என்னுடைய ஜெபத்துக்கு பதிலே இல்லை என்று சொல்கிறாயா? ஆலயத்தில் ஜெபித்து பார், ஆலயத்தில் வந்து உன் வாழ்க்கையை அர்ப்பணித்து பார். உன் வாழ்க்கையில் இருக்கிற சிறையிருப்புகள், போராட்டங்கள், தீமைகள் எல்லாம் விலகும். ஹல்லேலூயா.
இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே. பாடுங்க, தெரியாதா? இருளான என் வாழ்வுதான் இப்ப வெளிச்சமாகவே மாறுதே. நல்ல பாட்டு. இந்த பாட்டு உங்களுக்கு தெரியலையா? ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. இருளான உன் வாழ்வு வெளிச்சமாக மாறுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு உனக்குள்ளே இருப்பாரானால், இயேசுவிலே ஆண்டவரை அறிகிற அறிவு உனக்குள்ளே இருக்குமானால், அந்த நித்திய வெளிச்சம் உனக்குள்ளே இருக்கும். அந்த வெளிச்சமானது உன் வாழ்க்கையில் பிரகாசிக்கும். அணைந்து போகிற நிலையில் அல்ல, மங்கி எரிகிற திரி அணைப்பதில்லை. வேதத்திலே மத்தேயு எழுதின புஸ்தகத்திலே 12ஆம் அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் மங்கி எரிகிற திரி அணைப்பதில்லை. அதற்கு மேலே சொல்கிறது, ஜெயங்கெடுக்க பண்ணுகிற வரைக்கும். உன் வாழ்க்கையில இப்படியே இருப்பதல்ல, உன்னுடைய வாழ்க்கையில விடியற் காலத்து வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே இருக்கும். ஆண்டவர் உனக்கு ஒரு நியாயம் செய்ய போகிறார். உனக்கு அநீதி செய்கிறவல்ல, உன் வாழ்க்கையில விசேஷித்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறார். லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம், லூக்காவின் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று, சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வருகிற போது விசுவாசத்தை காண்பாரோ. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வேன். யாருக்கு? அந்த விதவைக்கு. யாருக்கு? அவளுடைய வாழ்க்கையில கைவிடப்பட்ட விதவையான நிலை, சூழ்நிலை எல்லாம் மாறினது. விதவைகளை நாம் சந்திப்பதில்லை, அவளை விசாரிப்பதில். முதிர் வயதானவர்களை குறித்து நாம் அதிகமாக அவங்கள்ட்ட பேச மாட்டோம். அவங்க எதிர்பார்ப்பாங்க, முதிர் வயதான தம் பிள்ளை வந்து பேசாதா, பேர குழந்தை பேசாதான்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் நம்ம அவங்கள்ட்டெல்லாம் பேச மாட்டோம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் சீக்கிரத்தில் அந்த விதவிக்கு என்ன பண்ண போறேன்? நியாயம் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 5வது வசனத்தை வாசிங்க. எப்பொழுதும் தொந்தரவு பண்ணுங்க. எப்பொழுது நீ ஜெபிக்க வேண்டும், எப்பொழுது தொந்தரவு பண்ணி கொண்டே இருக்கணும். ஆண்டவர் தான் உனக்கு விடுதலை கொடுக்கணும். மனுஷன் விடுதலை கொடுக்க முடியாது. எந்த பணமோ பட்டயமோ பதவியோ வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை சுகத்தை கொண்டு வர முடியாது. ஆனால் ஆண்டவரால் முடியும். ஹல்லேலூயா. வாசிங்கள். இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்து கொண்டே. எப்பொழுதுங்கிறத மாத்திரம் அண்டர்லைன் பண்ணீங்க. வாசிங்க. அடுத்தது, தொந்தரவு செய்கிறபடினா வாசிங்க. இவள் அடிக்கடி வந்து, அடிக்கடிங்கிற வார்த்தை அண்டர்லைன் பண்ணீங்க. இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லுகிறான். இவன் யாரு? அநியாயக்காரன். இவன் யார்? அந்த தேசத்தினுடைய தலைவனாய் இருக்கிறார். அவன் சொல்லுகிறான், தேவனுக்கு பயப்படாதவன் என்று சொல்லுகிறது. அவன் சொல்லுகிறான், இவளுக்கு நான் நியாயம் செய்வேன். இன்னைக்கு ஒரு வேளை உன் ஜெபம் கேட்கப்படல நினைக்கிறியா? சீக்கிரத்தில் உன் ஜெபம் கேட்கப்படும். சீக்கிரத்தில் உனக்கு நியாயம் செய்ய போகிறார். சீக்கிரத்தில் உனக்கு நன்மை செய்ய போகிறார். இதுவரை இருந்த வழக்கு, இதுவரை இருந்த போராட்டம், இதுவரை இருந்த நெருக்கங்கள், இதுவரை இருந்த கஷ்டங்களுக்கு ஆண்டவர் ஒரு விதவைக்கு விசேஷமாக ஆண்டவர் உதவி செய்வதற்கு சர்வ வல்லவராய் இருந்தாரானால், உனக்கும் எனக்கு ரட்சிக்கப்பட்ட ஜனமே உன்னை ஆசீர்வதிப்பது, உன்னாலே தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்கு எதுவாக தம்முடைய கரத்தினால் ஆசீர்வதிப்பது எவ்வளவு உண்மையாய் இருக்கும். அல்லேலூயா. எப்பொழுதும் அடிக்கடி என்னை வந்து அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே ஜெபத்துக்கு பதில் இல்லை என்று சோர்ந்து போகாதே. விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதே. தேவனுக்கு முன்பாக இன்னும் முன்னோக்கி சென்று கொண்டே இரு. ஒருவேளை புறக்கணிக்கப்படலாம், யாரும் உன்னை நேசிக்காத நிலையில் இருக்கலாம், உன்னை அருவருத்த நிலையில் இருக்கலாம், நெருக்கப்படுகலாம். தாவீதை போல கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். அல்லேலூயா. உலகம் உன்னை அருவருக்கலாம், உலகம் உன்னை தூஷிக்கலாம், உலகம் உன்னை புறம்பாக்கி போடலாம். கர்த்தர் உன்னை ஒரு நாள் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதுமே இல்லை. உன்னை நேசிக்கிற ஆண்டவர் உனக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். ஏறக்குறைய சரீரத்தில் 1500 அடிக்கு மேலே தன்னுடைய சரீரத்தில் காயங்கள் பட்டதாக விசேஷித்தமாக பக்தர்கள் சொல்லி கொண்டு இருக்கிறாங்க.
அதே போல் பரிசுத்தவான்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மாத்திரமில்ல, ஏறக்குறைய 150 அடி காயங்கள் முதுகில் எலும்பு தெரிகிற அளவுக்கு அவருடைய முதுகில் உழுதார்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த அளவுக்கு அவருடைய எலும்புகள் எண்ணத்தக்கதான பெரிய காயங்கள் இருந்ததாம். இந்த காலவில்லை எதற்காக? நீங்களும் நானும் சுகமாக இருப்பதற்காக. உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே தீர்க்கப்போது. இதுவரை உன் வாழ்க்கையில் சுகமே இல்லை என்று வேதனைப்படுகிறாயா? நன்மை இல்லை என்று வேதனைப்படுகிறாயா? எனக்கு நியாயம் செய்யவில்லை, நான் செபித்து கொண்டே இருக்கிறேன், நான் உபவாசித்து கொண்டே இருக்கிறேன், கர்த்தருக்கு ஊழியம் செய்து கொண்டே கொடுத்து கொண்டே இருக்கிறேன், எனக்கு ஒரு நன்மை இல்லை என்று சொல்கிறாயா? அவளுக்காக சீக்கிரமாக நியாயம் செய்வேன் என்று அந்த அநீதி உள்ள காரணம் சொல்வாரானா? உனக்காக ஜீவனை கொடுத்தவர், உனக்காக மரித்து ஜீவனை கொடுத்தவர், இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்ய மாட்டாரா? உனக்காக நியாயம் செய்ய மாட்டாரா? உன்னை விசாரிக்கிற தேவன் உன் அருகிலே இருக்கிறார். என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தவரே. பாடுங்க. என் சிறுமையை கண்ணோக்கி பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அதுக்கு தான் எங்கள் மருமகள் எப்போது நான் என் மருமகள் இருந்தால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் எங்கள் பாப்பா என்னோட கூட இருந்தால் எனக்கு சந்தோஷம். எனக்கு பாட்டு எடுத்து கொடுத்துட்டா அவங்க பாடிடுவாங்க. ஹல்லேலூயா. தேவ மகிமையாக இருக்கும். ஹல்லேலூயா. உன் சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிறார். இந்த விதவையின் கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், உன் ஜெபத்தையும் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே, விசுவாசத்தை விட்டு பின்வாங்காதே. உன் வாழ்க்கையில் நன்மை செய்ய சீக்கிரமாக உனக்கு அற்புதம் நடக்க போகுது. சீக்கிரமாக நீ எதிர்பார்க்கிற காரியத்தை ஆண்டவர் செய்த. ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சோர்ந்து போகாது. உன் இருதயம் தளர்ந்து விடக்கூடாது. விசுவாசத்தில் பலப்படு, தைரியமாயிரு. யார் புறக்கணித்தாலும் உன்னை அருவருத்தாலும் ஆண்டவர் உன்னை புறக்கணிக்காதவர். ஆப்பிரிக்கா தேசத்திலே ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய தாய் விபச்சாரத்தின் ஸ்திரீயானவள். ஏறக்குறைய பல பிள்ளைகளை பெற்றெடுத்தாள். கடைசியாக இந்த பெர்னான் பிளஸிங்கிறவரை பெற்றெடுப்பதற்கு கருவு தரித்துட்டாங்க. அப்போது சொன்னாங்களா, டாக்டர் இந்த பிள்ளையை அழிச்சிடுன்னு சொன்னாங்களாம். இல்லை, அவங்க தாய் இத்தனை பிள்ளை இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய கருவை அழிப்பதற்கு போனாங்க. இல்லை, இந்த கருவு வளர்ந்து விட்டது, இந்த பிள்ளை ஒன்றும் பண்ண முடியாது, உன் ஜீவனுக்கும் நஷ்டம், அந்த பிள்ளைக்கு நஷ்டம் என்று சொல்லிவிட்டான். உன் ஜீவன் போகணும்னா நீ செய்து கொள்ளு என்று சொன்னாங்களாம். அந்த தாய் ரொம்ப கவலைப்பட்ட. பல மருந்துகள் சாப்பிட்டு அந்த பிள்ளை எப்படி ஆகிலும் அரைகுறையாக பிறந்து செத்துடுன்னு நினைச்சாங்க. இல்லை, அந்த பிள்ளை வளர்ந்தது. ஆண்டவர் அந்த பிள்ளையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். தாயின் கருவில் அழிப்பதற்கு நினைச்சாங்க, தாயின் கருவில் அழிப்பதற்கு நினைச்சாங்க. ஆனால் அந்த பிள்ளை குறித்த ஒரு விசேஷித்த தேவ திட்டம் இருந்தது. ஒருவேளை நீ நெருக்கப்படுகிறது, அநேகர் பார்த்து ஏளனம் செய்யலாம். ஒருவேளை நெருக்கப்படுகிறது, நீ தேவ பிள்ளையாக இருக்கிறியா, ஏன் இந்த கஷ்டம், ஏன் இந்த துயரம், உனக்கு ஏன் இந்த வியாதி, ஏன் இந்த போராட்டம்னு சொல்லி அநேகர் எள்ளி நகைப்பதற்கு இதுவாக இருக்கலாம். நீ சோர்ந்து போகாதே. அந்த விதவை அடிக்கடி எப்பொழுதும் ஆண்டவரை தொந்தரவு செய்து கொண்டு, அந்த எஜமானை தொந்தரவு செய்து, உன்னுடைய நோக்கம் ஆண்டவரை மாத்திரம் பாக்கியம். எனக்கு ஒத்தாசை பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். யாரையும் பார்க்கல, சூழ்நிலையை பார்க்கல, சூறாவளியை பார்க்கல. ஒரு படகில் ஒரு இயேசுவை இந்த காலவில் நீ பார்ப்பாயனா, உனக்குள்ள வாழ்கிறவர் பரிசுத்தம் உள்ளவர், உன்னை வாழ வைக்கிற இரட்சகர் இயேசு உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுப்பார். நீ சோர்ந்து போகாதே. நீ எந்த விதத்திலே நீ கலங்கி இருந்தாலும் உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். ஒரு காரியத்தை சொல்லி நான் கடந்து போக விரும்புகிறேன். 1 நாளாகமம் 4ஆம் அதிகாரம் எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். 10வது வசனத்தை வாசியுங்கள். யாபேஸ் தன் சகோதரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். தாய் அவனை துக்கத்தோடு பெற்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று சொல்லுகிறான். பாருங்க, துக்கத்தோடு பெற்றாங்க. கேவலமான நிலை. பிள்ளை பெருக்கிற வாழ்க்கையில் அநேக விதமான வேதனைகளை அனுபவித்தாங்க. ஏன் இந்த பிள்ளை பிறக்கணும்? எனக்கு நிறைய தெரிந்தவர்கள் உண்டு. இந்த பிள்ளை கருவை கலைக்கணும்னு நினைச்சவங்களாம் எத்தனையோ பேர். அந்த பிள்ளை அவருடைய கணவரால் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு
கருவிலை சிதைந்து போகும் என்று நினைத்தவர்கள் உண்டு. பலவிதமான மாத்திரை சாப்பிட்டு இந்த பிள்ளை அழிந்து போகும் நினைச்சும் உண்டு. ஆனால் இன்னைக்கு அநேக பிள்ளைகள் தேவனுடைய ஊழியக்காரர்களாய் இருக்கிறார்கள், விசேஷித்த வேலையில் இருக்கிறார்கள். என் கண்கள் காண்கிறது. அல்லேலூயா. ஒருவேளை யார் புறக்கணிக்கப்பட்டாலும் கர்த்தர் உன்னை புறக்கணிக்காதவர். இந்த யாபேஸ் அவளுடைய தாயார் சொல்கிறார், நான் துக்கத்தோடு பெற்றேன். ஒருவேளை யார் உன்னை கேவலமாக அநியாயமாக உன்னை குற்றப்படுத்தி கொண்டிருக்கலாம், ஆனால் கர்த்தரை நோக்கி பார்ப்பதில் மாத்திரம் விட்டு விடாதே. வாசிங்கள் தொடர்ந்து. யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, இப்ப யாரை பார்க்கிறார்? இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதி. எங்க அப்பாவை கொண்டு ஆசீர்வதிக்கன்னு சொல்ல, எங்கள்கிட்ட இருக்கிற சொத்தை கொண்டு ஆசீர்வதிக்கன்னு சொல்ல, தேவரே நீர் என்னை ஆசீர்வதித்து. இந்த காலவில் நீ யாரை நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறார்? உன்னுடைய வாழ்க்கை இருள் உள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி இயேசுன்னு சொல்லியிருக்க. இருளுள்ள ஸ்தலத்தில் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி இயேசு. நீ மனிதனை பார்க்காதே, உனக்குள்ளே இருக்கிற ஆண்டவர் வெளிச்சத்தை கொடுக்கிறவர். விடியற் காலத்தை வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பும். உன் வாழ்க்கையில் இருள் கடந்து போகும், அந்தகாரம் கடந்து போகும். உன் வாழ்க்கையில ஒரு வெளிச்சம் உண்டாக. அது யாபேசனுடைய வாழ்க்கையில, அவனுடைய வாழ்க்கையில கர்த்தரை நோக்கி பார்த்தபோது கர்த்தருடைய கரம் அவனை ஆசீர்வதித்தது. அல்லேலூயா. இந்த காலவில் உன் ஜெபத்துக்கு மேன்மை உண்டு, உன் ஜெபத்துக்கு பதில் உண்டு, உன் வாழ்க்கையில் வெற்றியான பகுதி உண்டு. நீ சோர்ந்து போகாதே, சீக்கிரத்திலே அது நடைபெறும். அல்லேலூயா. எவ்வளவு சீக்கிரமாக உன் வாழ்க்கையில் சம்பவிக்கும் அத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்கு அவர் நீதி உள்ளவராயிருக்கிறார். அவர் ஒரு நாளும் தூரமாயிருந்து உன்னை வேடிக்கை பார்ப்பதற்காக ஆண்டவர் விரும்பவே இல்லை. அல்லேலூயா. நீ அதிகாலையில் எந்த அளவுக்கு செபிக்கிறீங்க? வேதத்தில் இப்படி தேவதூதர்களும் வந்து ஆர்ப்பரிக்கிறாள் என்று வேதம் சொல்கிறது. யோபின் புஸ்தகம். உங்கள் ஊழியக்காரர் சொன்னார், தேவதூதர்கள் வந்து ஆசீர்வதிப்பார்னு சொன்னாங்கள்ல. அப்போ எனக்கு இந்த ஞாபகம் வந்தது வசனம். யோபு 38ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை 7வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவபுத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்கள். அப்ப விடியற் காலத்திலே தேவபுத்திரர்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் எல்லாம் கர்த்தரை பாடுத. மறுபடியும் வாசிங்கள். அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் நட்சத்திரங்கள் பாடுதான். அப்ப நீங்களும் நானும் விடிய காலத்தில் தூங்கிட்டு இருக்கோம். ஆபிரகாம் இருட்டோடு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்தான். மோசே வேதத்தில் வாசிக்கிற போது அதிகாலையில் நிற்கிற. யாத்திரையாமம் 34ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் 2வது வசனம். யாத்திரையாகும் 34:2. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாய் சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையில் உச்சிமே காலமே என் சமூகத்தில் வந்து நிலை. ஆண்டவருடைய சமூகத்தில் எப்பெல்லாம் நீ ஆயத்தமாகி காத்திருந்து ஜெபிக்கிறாயோ, யாபேசனுடைய ஜெபத்தை கேட்டவர் உன் ஜெபத்தை கேட்பவர். அந்த விதவையினுடைய ஜெபத்தை கேட்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறவர். அன்னாளுடைய ஜெபத்தை கேட்டவர் உன் ஜெபத்தை கேட்கிறவர். நீ ஆயத்தமாகி விடியற் காலத்திலே நீ தேவ சமூகத்தில் அமர்ந்திருக்கிற போது ஆண்டவர் உனக்கு அநீதி செய்கிறவல்ல. சீக்கிரமாக உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ எதிர்பார்க்கிற காரியங்கள் நெடுநாளாய் இருக்கிறது. அது இருதயம் இளைத்து போகுது, விசுவாசத்தை விட்டு தூரப்படுத்துகிறது. பிரியமானவனே, பிரியமான சகோதரியே, உன் வாழ்க்கையிலே விசுவாசத்தை விட்டு விலகி போகாதே, தேவ அன்பை விட்டு விலகி போகாதே, சத்தியத்தை விட்டு விலகாதே, தேவனுடைய வார்த்தை ருசிப்பதிலே விட்டு விலகாதே. நீ எந்த அளவுக்கு உபத்திரங்கள், எந்த அளவுக்கு பாடுகள், எந்த அளவுக்கு நிந்தனைகள் வருதோ அதை பார்க்கலாம் ஆண்டவரை மாத்திரம் பற்றிக்கொள். அல்லேலூயா. உனக்காக எனக்காக இயேசு அந்த பாடுகளை பட்டார், நிந்திக்கப்பட்டார், அவமானப்பட்டார். முடிவிலே அவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு. ஆபுக்கு 2ஆம் அதிகாரமா தரிசனம் குறித்த காலத்தில் இன்னும் தரிசனம் வைக்கப்பட்டது. வாசிங்கள். காலத்திற்கு தரிசனம் இன்னும் குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்க. உன்னை குறித்த ஒரு தேவ திட்டம் உண்டு, உன்னை குறித்த தேவ மேன்மை உண்டு, உன்னை குறித்த தேவனுடைய ஆசீர்வாதம் உண்டு. நீ அதை மறைந்து குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்குது.
முடிவிலே அது விலகும், உடனே நடக்காது. ஆனால் உன் வாழ்க்கையிலே சீக்கிரத்திலே ஆண்டவர் செய்து முடிப்பார் என்று சொல்கிறார். சீக்கிரத்திலே அது துளிர்க்கும், சீக்கிரத்திலே அது துளிர்க்கும். ஒருவேளை அதனுடைய வாழ்க்கையிலே நீ காணப்படுகிற சூழ்நிலை எதிராக இருக்குது என்று நினைக்காது. யோபின் புஸ்தகத்திலே வாசிக்கிற போது 14ஆம் அதிகாரம், யோபின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசியுங்கள். ஒரு மரத்தை குறித்தாவது, ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு. அது வெட்டி போடப்பட்டாலும் அது திரும்ப தழைக்கும். வாழ்க்கையிலே ஒன்றுமே இல்லை என்று சொல்கிறாயா? எல்லாவற்றையும் இழந்து விட்டாயா? ஆசீர்வாதத்தை இழந்து விட்டாயா? நன்மை இழந்து விட்டாயா? ஒரு மரத்தை குறித்து ஒரு நம்பிக்கை இருக்குமானா, அருமையான தேவ பிள்ளையே, உனக்காக எனக்காக சிலுவையிலே மரத்திலே தொங்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார், உன்னை ரட்சிக்கும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாக. அப்பொழுது விடியற் காலத்தின் வெளிச்சத்தை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுமானா, ஒரு மரத்தை குறித்து நம்பிக்கை உண்டாகி இருக்குமானா, உனக்கு செய்யாமல் இருப்பாரோ, உனக்கு செய்யாமல் இருப்பாரோ? அந்த விதவைக்கு செய்த ஆண்டவர், அந்த யாபேசுக்கு செய்தவர், அந்த அன்னாளுக்கு செய்தவர் இந்த காலவெல்லும் உனக்கு செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அதிகாலையிலே நீ இருட்டோடு எழுந்திருந்து நீ ஆயத்தப்பட்டு தேவ சமூகத்தில் வந்து நிற்பாயனா, உன் சுகவாழ் சீக்கிரத்திலே துளர்க்கும். உனக்கு ஆண்டவர் செய்கிற எல்லா காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருப்பார். எல்லா நன்மைகளும், எல்லா ஆசீர்வாதங்களும், எல்லா வாக்குத்தத்தங்களும் வந்து பலிக்கும். வாசிங்க தொடர்ந்து. அது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும். உன் வாழ்க்கை மறுபடியும் துளிர்க்கும். உன் வாழ்க்கை மறுபடியும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாய். நீ இழந்து போன நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். இழந்து போன ஜெபத்தின் வாழ்க்கையை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். இழந்து போன ஊழியத்தை நீ மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். நீ இழந்து போன நன்மையான காரியங்கள் அத்தனையும் கொடுப்பார். ஒருவேளை சொத்தை இழந்திருக்கிறாய், உறவுகளை இழந்திருக்கிறாய், நண்பர்களை இழந்திருக்கிறாய், பொருட்களை எழுந்திருக்கிறா, யாருக்கோ நன்மை செய்து அதனால் வந்த நஷ்டம் உன் மேல இருக்குதா, அதையெல்லாம் திருப்பி கொடுக்க போகிறார். அல்லேலூயா. சீக்கிரத்தில் அது நடக்கும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாதாக. வாசிங்கள். அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும், அது இளங்கிளை துளிர்க்கும், அதன் வேர் தரையிலே பழுதாகி அதன் அடிக்கட்டையில் மண்ணில செத்து போனாலும் அது அது தண்ணீர் வாசனை, ஜப வாசனையினாலே அது மறுபடியும் துளிர்க்கும். நீ கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கும் போது, கர்த்தர் என் பிள்ளை கருத்தாக என்னையே நோக்கி பார்க்குது. என் மகன், என் மகள் இந்த சூழ்நிலையை வெட்டி போடப்பட்ட நிலை, அதன் வேர்ல தண்ணி இல்லை, அது வெட்டப்பட்டது, அது விறகுக்கு தான் உதயமாகிறது. ஆனால் அந்த கட்டை கூட ஒரு செழிக்க முடியுமானா, உனக்காக ஜீவனை கொடுத்த ஆண்டவர், உனக்காக மரித்து உயிர்த்தெழுந்தவர், உனக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவர் உன்னை வாழ வைக்க மாட்டாரா? உன்னை ஆசீர்வதிக்க மாட்டாரா? உன்னை உயிர்ப்பிக்க மாட்டாரா? மறுபடியும் திரும்ப கட்ட மாட்டாரா? எதை இழந்து போகிறாய்? சரீரத்தில் பலவிதமான பலவீனத்தோடு இருக்கிறாயா? பலவிதமான போராட்டத்தில் இருக்கிறாயா? பலவிதமான நெருக்கடியில் இருக்கிறாயா? நெருக்கடி வேளையில் பதில் கொடுப்பார். நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவா, என்னோடு இருந்து ஆதரித்து தினமும் கொடுப்பா. நெருக்கடி வேளையில் பதில் அளித்து பாதுகாத்து நடத்திடுவார், உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் கொடுப்பா. அல்லேலூயா. இது பெர்க்மன்ஸ் பாட்டு தான். அல்லேலூயா. நெருக்கடி வேளையில் என்ன பண்ணுவாரு? பதில் கொடுப்பார். எல்லாரும் நெருக்கப்பட்டிருக்கலாம், எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம், ஆனால் கர்த்தர் உன்னோடு பேசுவார். தாவீது எல்லா பக்கத்திலும் சத்துருவாலும் தன்னுடைய மாமனாலும் நெருக்கப்பட்டான். கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். இந்த காலவெளியில் நீ நெருக்கப்படுகிற எல்லா நெருக்கத்தையும் பார்க்குறா. உறவுகளாலே, நண்பர்களாலே, உன் வேலை ஸ்தலத்தில் நீ எப்படியெல்லாம் நெருக்கப்படுகிறாய். ஆனால் கர்த்தர் உன்னை நேசிக்கிறார். மகனே, மகளே, உன்னை கைவிடவே இல்லை. யார் கைவிட்டாலும் என் ஆண்டவர் கைவிடவே இல்லை. மறுபடியும் அந்த 7வது வசனத்திலிருந்து யோபு வாசிங்கள்.
ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, ஒரு நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போட்டால் அது வெட்டி போட்டாலும் திரும்ப தழைக்கும். உன் வாழ்க்கை மறுபடியும் தழைக்குன்னு சொல்லுங்க. பக்கத்து கையை பிடிச்சு நீ இழந்து போனதை எல்லாம் கொடுப்பான்னு சொல்லுங்க. ஒருவேளை வெட்டி போட்டா அது மறுபடியும் உயிரடையாது, ஆனால் அதை உயிரடைய செய்வார். ஹல்லேலூயா. அது தழைக்க செய்வார், அதற்கு ஜீவனை கொடுப்பார், அதற்கு பலத்தை கொடுப்பார், அதற்கு சத்துவத்தை கொடுப்பார். இது ஆண்டவரால் மாத்திர முடியும். உன் பணத்தினால, உன் அறிவால, உன் பேச்சால எதுவும் செய்ய முடியாது. கர்த்தரால் எல்லாம் ஆகும். ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டாயிருக்குமானால் அது மீண்டும் தழைக்குமா? திரும்ப உன் வாழ்க்கை கட்டப்பட போகிறது. மறுபடியும் உன் வாழ்க்கை இழந்து போன எல்லா நன்மைகளும் ஆசீர்வாதங்களை மறுபடியும் பெற்றுக்கொள்வாய். தாவீது இழந்து போனதை எல்லாவற்றையும் திருப்பி கொண்டான் என்று வேதம் சொல்லுது. ஒரு குண்டுமணி கூட விடவில்லை, எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொண்டான். இந்த காலவெல்ல உனக்கும் ஆண்டவர் சொல்கிறார், அதை சீக்கிரத்திலே சுதந்திரித்துக் கொள்வாய். ஹல்லேலூயா. அதை சீக்கிரத்திலே சுதந்திரித்துக் கொள்வாய். ரொம்ப லேட்டாக நினைக்காத. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. மனுஷனால் கூடாததான், இது தேவனால் கூடும். ஆபிரகாமுக்கு சொன்ன ஆண்டவர், அதே தேவன் தான் உன்னோடு கூட இருக்கிறார். மனுஷனால் முடியாதுன்னு நினைக்காத, இது கர்த்தரால் முடியும். ஹல்லேலூயா. நீ எதை நினைத்து கலங்காதே, எதை நினைத்து சோர்ந்து போகாதே. விசுவாசத்தில் தைரியமாயிரு. நீ அநேக விதத்தில் விசுவாசத்தில் மறுதலித்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவருடைய நாமத்தை தூஷிப்பதற்கு எதுவாக முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாய். ஆண்டவர் அதை விரும்பவே இல்லை. ஆண்டவர் அதை புறக்கணிக்கிறார். இன்னைக்கு உன் வாழ்க்கையில் மறுபடியும் சுகவாழ்வு உண்டு, மறுபடியும் தழைக்கு என்று சொல்கிறார். நீ சோர்ந்து போகாதே. இன்னைக்கு உன்னை பொறுத்துணையோடு அண்ணால் ஆலயத்தில் செபித்தார். இன்றைக்கு நீ செபித்து விட்டு போ. உன் வாழ்க்கையில் கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. நீ முறுமுறுப்பாயினால் தேவ தூதர் சங்காரமாவாய் என்று வேதம் சொல்கிறது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் நினைக்கிறேன், வாசிங்க. அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அதுபோல நீங்களும் முறுமுறுக்காத மகளே, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீ தேவ சமூகத்தில் இன்னும் காத்துரு. கர்த்தர் உனக்கு முடிவிலே, அது முடிவிலே அது விளங்கும். அதுக்கு ஆரம்பித்த ஒரு ஆரம்பம் இருக்குமானால் அது முடிவிலே விளங்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ 7 முறை போய் பாருன்னு சொன்னாரு. இல்லை மேகம் இல்லை, மேகம் இல்லை, மேகம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டே இருந்தான். 7ஆவது முறை பார்க்கும்போது தான் அந்த மேகம் கையளவு தோன்றினது. அது முடிவில் தான் விளங்கும். ஊழியக்காரன் சொல்லுகிற வார்த்தையை நீ கீழ்ப்படிந்து செய்து பா. ஊழியக்காரனுடைய வார்த்தை சத்தத்தை கவனமாய் கேட்டு நடந்து பா. உன் வாழ்க்கையிலே அது முடிவிலே விளங்கும். ஹல்லேலூயா. 7 முறை நாகமான போய் முழுக சொன்னார். ஐயோ நான் முழ மாட்டேன்னு சொல்லி அடம்பிடித்தான். வேலைக்காரன் சொல்கிறான், பொண்ணை கேட்டுருந்தா கொடுத்துருப்பே இல்லைப்பா, என்ன சொன்னார்? போய் முழுகதானே சொன்னார். உடனடியாக அந்த வேலைக்காரன் சொல்கிறத போய் கேட்டு முழுகிறான். ஊழியக்காரன் சொல்லும்போது போகலை. அருமையான தேவ பிள்ளையே, ஊழியக்காரனுடைய சத்தத்தை கவனமாய் கேள். நீ செய்தாயானால் உனக்கு சுகம் உண்டு. ஹல்லேலூயா. செய்வாயானால் உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. கடந்த நாட்களில் இப்படிப்பட்ட ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு மனிதர் வீடு கட்டினாராம். வீடு கட்டி எல்லாவற்றையும் பிரதிஷ்டை பண்ணி முடித்தாராம். அப்போ ஊழியக்காரர் வீட்டை பிரதிஷ்டை பண்ணி அவரை குறித்து விசாரித்தார். எப்படிப்பா இதெல்லாம் எவ்வளோ பிடியாச்சு, என்ன கடன் இருக்கா? இல்லை 2 லட்சம் ரூபா கடன் இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பாஸ்டுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சான். உடனே இதை விற்றுட்டுப்பா, கடன்லாம் அடைச்சிட்டு உனக்கு அந்த இருக்கிற தொகைக்கு தகுந்த போல ஒரு வீட்டை வாங்கணும். அன்றைக்கு மாலை வேலையே அந்த வீடை விற்றார். இந்த எண்ணம் ஒன்றே வருமா? பாஸ்டுக்கு போகாமல் வந்துடுச்சு, விற்க சொல்லிட்டாருன்றீங்க. ஹல்லேலூயா. ஆனால் அந்த தேவ மனுஷன் சொன்ன உடனே அந்த விசுவாசி கேட்டு செய்தது அப்படி வாழ்க்கை செல்வ வாழ்வாய் மாறினது. ஹல்லேலூயா. ஊழியக்காரர் 7 முறை முழுக சொன்னார். 7ஆவது முறை, 7ஆவது முடிவிலே அது விளங்கும். அது முடிவிலே தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டு, உன் மேலே இன்னும் இரக்கம் வைக்கப்பட்டு, இன்னும் ஆண்டவருடைய இரக்கம் உன் மேலே இருக்குது, இன்னும் ஆண்டவருடைய தயவு உன் மேலே இருக்குது, இன்னும் ஆண்டவருடைய கண் உன் மேலே இருக்குது. ஆண்டவர் உன்னை விட்டு விலகவே இல்லை, உன்னை கைவிடவே இல்லை. நீ சோர்ந்து போகிறாய்,
நீ சோர்ந்து போய் இருக்கிறாய், இந்த காலவெல்லை நீ பலப்படு. உன்னை உண்டாக்கின தேவன் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. 7 முறை முழுகின போதுதான் அவன் சிறு பிள்ளை போலாங்கினான். முறை முழுகின என்னப்பா என்ன குஷ்டம் நீங்களும் சொல்லல. 2வது முறை எழுந்திரிச்சு பார்த்து கேட்டுப்பான், என்ன சாய் இருக்கான்னு உடம்ப பார்த்துருப்பான். இல்லவே இல்லை. 7வது முறை முடிவிலே தான் அது விளங்கும். இன்னைக்கு உனக்கு ஒரு முடிவு உண்டு, எல்லாவற்றுக்கும் முடிவு உண்டு, நிச்சயமாய் முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. நீ வைக்கிற நம்பிக்கை யார் மேல்? கர்த்தர் மேல் வைக்க, ஆண்டவர் மேல் வை. அவர் உன்னை ஆதரிப்பார். இன்னைக்கு உனக்கு அதிசயங்களை செய்வார். உன்னை அதிசயம் காண செய்வே, புதம் கண்டிடுவார். என்று வாக்களித்தார், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தார் தேவன், இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வே, அதிசயம் காண செய்வே. ஆமென். ஒரு மரத்தை பார்த்து சொல்லுகிறான், இந்த மரத்துக்கு கூட ஒரு நம்பிக்கை உண்டு. உனக்கு நம்பிக்கை இல்லையா? நீ யார் மேல நம்பிக்கை வைக்கிறா? மனுஷன் மேல வைக்கிறியா? 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம், 2 நாளாகும் 14ஆம் அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவர்களுக்காகிலும் செய்கிறது, உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். சொல்லுங்க, இன்னைக்கு உனக்கு அற்புதம் நடக்காதா? நிச்சயம் நடக்கும். கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு அதிசயம் நடக்கும். நீ பலவீனனாய் இருக்கலாம், சோர்ந்து போய் இருக்கலாம், கைவிடப்பட்ட நிலையில் இருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாக பலன் உள்ளவனாகிலும் பலன் அற்றவனாகிலும் ஆண்டவர் உதவி செய்வது அது லேசான காரியம். அது லேசான காரியம். உனக்கு ஒரு முடிவு உண்டு. நிச்சயமாய் உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே உண்டாக போகுது. உன் வாழ்க்கையிலே இருள் சூழ்ந்திருக்குதா? நீ மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்கிறாயா? பலவிதமான வாழ்க்கை பயணம் எல்லாம் இருள் நிறைந்த நிலையில் இருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் அப்பொழுது உன் விடியற் காலத்தின் வெளுப்பை போல உன் வெளிச்சை எழும்புவது எப்போது? நீ கர்த்தருடைய சமூகத்தில் அதிகாலையில் ஜெபிக்கிற போது கர்த்தர் உனக்கு மேன்மையான ஒரு காரியத்தை செய்வார். நீ பயப்படாதே. தேவனுக்கு இன்னைக்கு அர்ப்பணித்து விடு. இன்னைக்கு பொறுத்துணையோடு ஜெபம் பண்ணு. கர்த்தர் உன் சுகவாழ் சீக்கிரத்திலே துளிர்க்க. ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை செய்ய உன் மேலே பிரியமாக இருக்கிறார், உன் மேலே கண்ணாக இருக்கிறார், உன் மேலே கரிசனையோடு இருக்கிறார். என் மகனுக்காக என் மகளுக்காக எதையாக செய்யணும் நம்ம நினைப்போம். ஒரு தாயே தகப்பன இந்த காரியத்தை இந்த தேதியில் செஞ்சுன்னு நினைப்போம் இல்லையா? ஒரு நல்ல காரியம் வந்துட்டு அதில் போயிட்டு ஏதாவது மகளுக்கு செய்யலாம், பேத்திக்கு செய்யலாம், பையனுக்கு செய்யலாம், விசுவாசிகளுக்கு செய்யலாம்னு நினைப்போம்ல. அதே போல் ஆண்டவர் உன் மேலே நினைவாக இருக்கு. எந்த நேரம் தெரியும், ஆண்டவர் சரியான நேரத்தில் உனக்கு செய்வார். ஹல்லேலூயா. வாசிங்க. எங்களுக்கு துணை நிலோ, எதிராக வந்தோ. கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன். மனுஷன்மை மேற்கொள்ள உன்னை யாரும் மேற்கொள்ள விடவே மாட்டார். 8வது வசனத்திலிருந்து வாசிங்க. யூதாவிலே பாருங்க, ஆசாவுக்கு எவ்வளவு பெரிய மேன்மையான நிலையில் இருந்தது. அத்தனை பேர் பரிசைப்படி ஈட்டி பிடிக்கிறவர்கள், யுத்தத்தை செய்வர்கள்லாம் இருந்தாங்க. ஆனால் கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். உனக்கு பலன் இருக்கலாம், உனக்கு அறிவு இருக்கலாம், உனக்கு பணம் இருக்கலாம், உனக்கு அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம். நீ கர்த்தரை மாத்திரம் விட்டு விடாதே. கர்த்தர் உனக்காக ஆண்டவர் வழக்காடுவார். ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்கள். வாசிங்க. ஆசா அவனுக்கு விரோதமாக புறப்பட்டான்.
அடுத்த ஆம். செப்பத்தா என்னும் பள்ளத்தாக்கில் யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். வாசிங்க. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை இப்ப நோக்கி பாருங்க, அவனுக்கு ஆசாவுக்கும் பலன் இருந்தது, இந்த எதிராளிக்கும் பலன் இருந்தது. ஆனா இப்ப யாரதான் பார்க்கறான்? யுத்தத்தை பார்க்கல, தன்னுடைய படபலத்தை பார்க்கல, தன்னுடைய அதிகாரத்தை பார்க்கல, கர்த்தரையே நோக்கி பார்த்தான். நீ யாரை நோக்கி பார்க்கிறாய்? யாரிடத்துல இருந்து உதவி கிடைக்குமா? மனுஷரிடத்துல பார்க்காத, அது உனக்கு கண்ணியா முடிச்சு யாரை நம்மளாவது வீணாய் போய்விடும். கர்த்தரையே நோக்கி பார். இந்த காலையில் உனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக உன் கண்களை ஏறெடுத்து பார். ஆசா தன் தேவனாய் கர்த்தரை நோக்கி பார்த்தான். அவனுக்கு ஜெயம் உண்டானது, யுத்தத்தில் வெற்றி கிடைத்தது. எதிரின் மத்தியிலே அவன் பாளையம் இறங்கி அற்புதமாய் நடந்தான். இந்த காலவெல்ல உன் வாழ்க்கையில எதிரின் மத்தியிலே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். உன் தலை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறது. கர்த்தருடைய கரம் உன்மேல இருக்குது. ஒரு கடுகளும் குறைவில்லாமல் கர்த்தர் உன்னை நடத்த ஆயத்தமாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சோர்ந்து போகாதே, ஆண்டவரை மாத்திரம் பற்றிக்கொள். ஆண்டவரை 11வது வசனத்தை வாசிங்க மறுபடி. தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பல உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். இந்த பாட்டு தெரியுமா? லேசான காரியம் பாடுங்களேன். லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். உமக்கது லேசான காரியம். மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். இயேசுப்பா, மண்ணை பிசைந்து மனிதனை படைப்பது லேசான காரியம். ஆமென். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை தருவது லேசான காரியம். மண்ணான மனிதனுக்கு மன்னாவை அளிப்பது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். லேசான காரியம் இதுவும் லேசான காரியம். பலனுள்ளவன் பலனற்றவன் பலனுள்ளவன் பலனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். இயேசுவுக்கு லேசான காரியம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆசாவுக்கு கர்த்தரை நோக்கி எங்கள் பார்த்தான். தேவனே, எங்கள் தேவனே, அவர்களுக்கு நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. கர்த்தரிடத்தில் ஒத்துக்கோ. உன் பலன் மாத்திரம். நான் யார் தெரியுமா? எங்கள் அப்பா யார் தெரியுமா? நான் எந்த சபை தெரியுமா? எந்த ஊர் தெரியுமா? என்ன ஜாதின்னுலாம் சொல்லாத. நான் பலனற்றேன்ப்பா, என்னால் ஒன்றும் முடியலப்பா. டாடி, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்க ஆண்டவரே. எனக்கு உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கிறேன். நான் பலனற்றவன். யோசபாத் கர்த்தரை நோக்கி, தேவனை நோக்கி முறையிடுகிறான். இந்த காலவெல்ல தேவனை நோக்கி நீ முறையிடுவாயா? உன் அபயத்தை, உன் சத்தத்தை கேட்க விரும்புகிறார். உன் கூப்பிடல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் பதில் கொடுக்க விரும்புகிறார். இன்றைக்கு அவருடைய சத்தம், நீ செபிக்கிற சத்தம் ஆண்டவருடைய செவியில் போய் விழப்போகுது. ஆலயத்திலிருந்து கதறுகிற சத்தம் தேவ சமூகத்தில் போய் விழப்போகுது. வாசிங்கள். நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியல, எனக்கு வழியே தெரியல. எப்பக்கம் நெருக்கப்பட்டிருக்கேன். இந்த பக்கம் போனாலும் ஒன்றும் இல்லை.
கிழக்க போனாலும் மேற்க போனாலும் தெற்க போனாலும் வடக்க போனாலும் உதவி இல்லை. யோபு சொல்கிறார், கிழக்கையும் காண மேற்கையும் காண தெற்கையும் காண வடக்கையும் காண, ஆனால் கர்த்தர் ஏதோ செய்து கொண்டு இருக்கிறார், ஏதோ ஒரு கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உனக்குள்ள ஆண்டவர் மகிமைப்படுவதற்கு ஏதுவாக, தேவனுடைய கிருபை வெளிப்படுவதற்காக ஆண்டவர் உனக்குள்ளே அவர் ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டு எடுத்தார் அல்லவா. உன்னை கைவிடவே மாட்டார். நீ விலகினால் அவர் உன்னை விட்டு விலக மாட்டார். உன் மேல கிருபையாய் இருக்கிறவர், உன் மேல இருக்கிறவர் அவர் ஏதோ கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு இன்னைக்கு உன் வழியை ரூபகரம் பண்ணி வெளிப்படுத்து. ஆண்டவரே, என் வழி இதுதான், எனக்கு ஒண்ணுமே தெரியலப்பா, எனக்கு ஒண்ணுமே தெரியல, காரியம் அறியாத மூடனாக இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லுவாயா? இல்லைன்னா வேலை இருக்கு, நான் எல்லாத்தையும் செஞ்சிடுவேன்னு சொல்லுவாங்களா? நிறைய பேர் பார்த்துருக்கேன், இந்த காரியத்தெல்லாம் செஞ்சிடலாம் பாஸ்டர் அப்படிம்பாங்க. அப்புறம் இருக்கவே மாட்டாங்க. அல்லேலூயா. ஆனால் கர்த்தாவே, என் இடத்துல பலனே இல்லைன்னு சொல்ல உன்னை அர்ப்பணி, உன்னை தாழ்த்து. நீ தாழ்த்துக்கிற போது கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பா. மேன்மை பாராட்டுகிறவனை கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார். பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறானா? ஆண்டவர் தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இந்த காலவெல்லை உன்னை தாழ்த்து. யோசபாத் படை இருந்தது, அவன் ராஜாவாக இருந்தான், அதிகாரத்தில் இருந்தான், அவன் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆனால் பரலோக தேவனை நோக்கி பார்த்தான். இன்னைக்கு உனக்கு சுகவாழ் சீக்கிரத்தில் துளர்க்க பரலோக தேவனை நோக்கி பார். வாசிங்கள் தொடர்ந்து. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கண்கள், என் கண்ணை என்ன பார்க்கணும்? ஆண்டவரை தான் பார்க்கணும். இந்த கண்ணை உலகத்தை பார்க்கக்கூடாது, சூழ்நிலையை பார்க்கக்கூடாது. சூழ்நிலையை பார்க்காது, சூறாவளியை பார்க்காது, படகில் வரும் இயேசுவை பார். தெரியுமா? ஹல்லேலூயா. சூழ்நிலையை பார்க்காதே, சூறாவளியை பார்க்காதே, படகில் உறங்க இயேசுவை பார். செங்கடலை பார்க்காதே, பார்வனையும் பார்க்காதே, கர்த்தர் அற்புதத்தை செய்கிறவர். ஹல்லேலூயா. எரிகோவை பார்க்காதே, எரிகோவை பார்க்காதே, நீ துதிக்கிற மனிதனை பார். அங்கு துதியினாலே எல்லாம் விழுந்து போகும். ஹல்லேலூயா. இந்த காலவெல்லை கர்த்தரை உன் கண் அவரை நோக்கி பார்க்கட்டும். எனக்கு ஒத்தாசை வருப்பது உங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். ஹல்லேலூயா. வாசிங்க. யூதா கோத்திரத்தார் அனைவரும் குழந்தைகளும் அவர்கள் பெண்ஜாதிகளும் அவர்கள் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். பாருங்க, தனியா வந்து நிக்கலங்க. பொம்பளைங்க மாத்திரம் வந்திருக்கோம், ஆம்பளைங்க மாத்திரம் வந்திருப்போம், குழந்தைங்க மாத்திரம் வந்து நீ எல்லாம் போ, நாங்கள் வேலைக்கு போகணும், சொந்த பந்தத்தில் போகணும்னு சொல்லிட்டு குழந்தை மாத்திரம் இருப்போம். இல்லை, சில ஆம்பளைங்க வரதே கிடையாது, பொம்பளைங்க மாத்திரம் தான் வருவோம், சகோதரிகள் மாத்திரம் தான். ஆனால் வேதம் என்ன சொல்லுது? குடும்பமாய் வந்து கர்த்தருக்கு முன்பாக இருந்தான். நான் என் வீட்டார்மோ கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. நீ தனியாக வரவே கூடாது. ஹல்லேலூயா. நான் ஏறக்குறைய 8 ஆண்டுகள் ஆண்டோடைய சமூகத்தில் நானும் என் பையன் சின்ன பையனாக இருக்கும்போது அவனை மாத்திரம் சபைக்கு அழைச்சிட்டு போவேன். எங்கள் மனைவி ரோமன் கேத்தலிக், நானும் ரோமன் கேத்தலிக். ஆனால் ரசிக்கப்பட்டாச்சு, திருமணம் அதில் நடந்துருச்சு, வேறு வழி இல்லை. ஆனால் கொஞ்ச நாள் ஒரு 8 மாதம்தான் அவங்க லோடு போனேன். அதுக்கப்புறம் நான் பெந்தகோஸ்து சபைக்கு போனேன். ஒவ்வொரு வாரம் எழுந்திரிச்சு சாட்சி சொல்ல, நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். இந்த வசனத்தின்படி எனக்கு அற்புதம். 8 ஆண்டுகள் காத்திருந்த அவங்க கர்த்தர் ஒரு ப்ரேயர் செல்லுக்கு வீட்டு ஜெப கூடைக்கு எதிரில் வீட்டுக்கு ஜெபத்துக்கு போனாங்க. அங்கேயே அபிஷேகம் பண்ணிட்டாங்க, அங்கேயே அந்நிய பாஷை பேசி ஊழியம் செய்தாங்க. ஊழியம் செய்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஞானஸ்தானமே கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. அவங்க அந்த அளவுக்கு கர்த்தர் அவங்களை சந்திக்க ஆரம்பித்தார். ஆனால் ஒவ்வொரு வாரம் சொல்லுவோம், ஆண்டவரே நான் மாத்திரம் தனியாக வந்திருக்கேன்ப்பா, நான் மாத்திரம் வந்திருக்கப்பா, என் கணவன் மனைவி வள்ளியே என்று துக்கமாய் செபித்த நாட்கள், சாட்சி சொன்ன நாட்கள். ஒவ்வொரு வாரம் இந்த வசனத்தை சொல்லி நானும் என் வீட்டாரும் கர்த்தர் அந்த வார்த்தை கேட்டார். ஹல்லேலூயா. 8 ஆண்டுகளுக்கு பிறகு அவளை ரட்சித்தார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்தார்கள். ஆண்டவர் அவளோடு பேச ஆரம்பித்தார். என்கிட்ட பேசுறதுக்கு பார்க்கலாம். இரவில் ஆண்டவர் பேசி நகையெல்லாம் கட்டினாங்க. ஹல்லேலூயா. ராத்திரியில் பேசி நகையை கட்டினாங்க. அடுத்த நாள் எதிர் வீட்டிலேருந்து கேட்குறாங்க, என்னம்மா நாங்கள் தலை குளிச்சிருப்பாங்க, கல் கவிச்ச தோட்டெல்லாம் போட்டுருக்கிறதுனால கழட்டிட்டாங்கன்னு நினச்சேன். இல்லவே இல்லை, கர்த்தர் பேசினாராம், கழட்ட அவிழ்த்தணும். ஆமேன். அவங்க அவிழ்த்தாங்க. அதை கொண்டு சபையில் காணிக்கை பெட்டியில் போட்டோம். ஹல்லேலூயா. என் கண்கள் கர்த்தரை நோக்கி கொண்டது. அடவு சேர்ந்த ஒரு அரப்பம் நகை, அதையும் மீட்டு ஆலயத்தில் கொடுத்தோம். இன்னைக்கு குறைவில்லாமல் இருக்கிறோம். ஹல்லேலூயா.
சகல சம்பூர்ணமான ஆசீர்வாதம் இருக்குது. எங்கள் இனத்தார், எங்கள் குடும்பத்தார் போராமப்படுவதற்கு ஏதுவாக ஆண்டவர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு ஃபங்க்ஷன்லையும் அவங்களுக்கு எல்லாம் எரிச்சல் உண்டாகிற நிலைக்கு தான் ஆண்டவர் ஆசீர்வாதமாக அந்த ஃபங்க்ஷன்லாம் நடத்தி தர்றார். எங்களால் ஒன்றும் இல்லை, பலனற்றவன், ஒன்றுமே முடியாது. இந்த காரியம் எல்லாம் கர்த்தரால் நடக்குது. ஒரு நாளும் நாங்கள் இப்படிலாம் திட்டமிடலை. கர்த்தரே காரியத்தை வாக்கிய செய்கிறார். நீ ஆண்டவருக்கு உன்னையே அர்ப்பணிப்பாயனால் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதே போல் தான் வெள்ளை புடவை கட்டுறது எங்கள் வீட்டில் தான் முத அந்த சபையில் வெள்ளை புடவை கட்டினாங்க. அதுக்கப்புறம் தான் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வெள்ளை புடவை கட்ட ஆரம்பித்தாங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் திருப்பந்திக்கு மட்டும் போடுவாங்க. அதுவும் வருஷத்தில் ஒரு நாள் தான் அதை போல் திருப்பந்தி. ஆனால் எங்கள் மனைவி எப்போது வெள்ளை புடவை கட்டினாங்களோ அன்னையிலேருந்து அங்கே நிறைய பேர் கட்ட ஆரம்பித்தாங்க. முன்மாதிரியாக இருந்தார்கள். இன்றைக்கி நீங்களும் ஆண்டவருக்கு உண்மையாக இருங்கள், முன்மாதிரியாக இருங்கள். ஆண்டவர் யோசபாத்தினுடைய வாழ்க்கையிலே குடும்பமாக கர்த்தரை வாசிங்க. மறுபடியும் அதே வசனத்தை. யூதா கோத்திரத்தார் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் பெண்ஜாதிகளும் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். நீ நிற்கிற இடம் கர்த்தர் தங்குகிற இடம். இந்த ஆலயத்தில் நீ வருகிற போது குடும்பமாய் வரணும். வேதத்தில் சொல்லப்பட்டு இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை உங்க வீட்டுக்காரர் நீ போன்னு சொல்லலாம், உங்க மனைவி சொல்லலாம், உன் பிள்ளைய மாத்திரம் நீ அனுப்பி கொண்டே இருக்கலாம். பிள்ளைகளாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இந்த வசனத்தை சொல்லி கொண்டே இருங்க. கர்த்தர் வழி திறப்பார். ஹல்லேலூயா. செங்கடலும் பிளக்கும். ஹல்லேலூயா. யோர்தானும் பிளக்கும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். இந்த யோசேபாத்துக்கு கர்த்தரே அற்புதத்தை செய்தார். அவன் பலனில்லை என்று சொல்கிறான், எனக்கு வழியே தெரியவில்லை என்று சொல்கிறான். ஆண்டவருடைய நாமத்தை மறுபடியும் மகிமைப்படுத்துவதற்கு அந்த 12வது வசனத்தை வாசிங்க. நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எனக்கு விரோதமாய், எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான, கொஞ்சம் சொல்ல, வெட்டுக்கிளி போல இருந்தார்கள், பவுஞ்சாய் இருந்தார்கள். அந்த கூட்டத்துக்கு மத்தியில் நிற்பதற்கு முடியலப்பா. ஐயோ, அவங்க பெரிய ஆளுப்பா, அவங்க படையில பெரிய ஆளுப்பா, அவங்களுக்கு மத்தியில் நாங்கள் நிற்பதற்கு பலனே இல்லை. நீ சோர்ந்து போகாதே. என்னால் ஒன்றுமே முடியலன்னு நினைக்கிறியா? உன்னை கொண்டு தான் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். ஒரு சின்ன கல்லு தான் கோலியாத்தை வீழ்த்தினது. ஆகாதென்ற அற்பமாக ஏற்பட்ட மனுஷன் தான் தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றுகிறார். உன்னை அஸ்திபாரத்தின் கல்லாய் மாற்றுவார். ஒருவேளை மறைந்திருக்கிற நிலையில் இருக்கலாம், ஆனால் நீ தான் அஸ்திபாரத்தின் கல். நீ அஸ்திபாரம் இல்லைன்னா அந்த பில்டிங்கே இல்லை. அப்போ எவ்வளோ மேன்மையும். அதனால் நீங்கள் விசேஷித்தவர்கள். வாசிங்க. நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எனக்கு தெரியலையே, ஆகையால் என் கண்களையே உண்மையே நோக்கி பார்க்கல. ஒரு தாய் உருவாகும் முன்னே பாடலாமா? தெரியுமா? தரிசனம் உருவாகல, நரம்புகள் உருவாகல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா,
அழியாமல் காத்துக்கொண்டே நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், களையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின் நீர் பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்துக் கொண்டீர், களையாமல் காத்துக் கொண்டீர், குறைவின் நீர் பிறக்க செய்தீர், பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. எப்படி பாவமுக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்லை. நீங்க போது என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்லை. ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. உங்களை அழியாமல் காத்து கொண்டார், குறைவின்றி பிறக்க செய்தார். கடந்த நாட்களிலே மாற்றுத்திறனாளிகளுடைய கூட்டுகைக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க கர்த்தர் இந்த பாட்டு அவங்க பாடி ரொம்ப சந்தோஷமாக பாடினாங்க. கண் தெரியாதவர், கால் இல்லாதவங்க, பல சூழ்நிலையில் இருக்கிறவங்க அருமையாக பாடுனாங்க. அவர் அந்த பாச நடத்தினார். அவர் சொன்னார், எங்களை அழியாமல் காத்துக்கொண்டார், குறைவில்லாமல். ஐயா, நான் இப்போ நினச்சேன், நீ கண்ணு தெரியாத ஆள் இந்த பாட்டு பாடு. அவ்வளோ ஆசையாக பாடுறாங்க. அதில் கூட அவங்க உண்மையாக பாடுறாங்க. குறைவுள்ள மனுஷன் கர்த்தர் என்னை குறைவில்லாமல் பிறக்க செய்தார். நீ குறைவுள்ள பார்த்தன்னா கர்த்தர் நிறைவாக்குவார். நிறை வருகிற போது கர்த்தர் உன்னை நிறைவாக்குவார். அல்லேலூயா. இந்த காலவேளை கர்த்தர் உன்னை அழிக்க மனதில்லை, உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவன் வாழ்க்கையிலே நன்மை உண்டாக உதவி செய்ய போகிறார். தாய் உருவாவதற்கு முன்னே உன் பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். இந்த ஆபிரகாம் எங்கள் அப்பா உருவாதற்கு, எங்கள் அம்மா உருவாங்க, தாத்தா பாட்டி உருவாவதற்கு முன்னே, உலகம் தோட்டத்துக்கு முன்னே என்னை ஆபிரகாம்னு வைத்திருந்தார். அந்த தேவனுடைய வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் நன்மைகள் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அழியாமல் காத்து கொண்டார். என்னுடைய வாழ்க்கையில் எத்தனையோ மரணங்கள். ஒரு முறை 2வது சனிக்கிழமையில் கத்தியால் குத்தப்பட்டு இந்த சைடில் குத்திட்டான், இந்த சைடில் குத்திருந்தா மரித்திருப்பேன். பல முறை மரணத்தை சந்தித்தவன். ரோடுகளில் பல முறை விபத்துக்குள்ளாகி இருக்கிறேன். கர்த்தர் பாதுகாத்தார். வேளச்சேரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிரிலே கட்ட வண்டி ஏற்றிருக்கு, மர வண்டி. ஆனால் கர்த்தர் பாதுகாத்தார். பல ஆப்ரேஷன், ஹார்ட் ஆப்ரேஷன், கர்த்தர் பாதுகாத்தார். ஏதோ ஒரு நோக்கத்திற்காக என்னை வைத்திருக்கிறார். இன்னும் நான் செய்ய வேண்டிய காரியம் ஏராளமாகி வைத்திருக்கிறேன். எனக்கு ஒவ்வொரு நாளும் கொடுத்தது ஏதோ ஒரு காரியத்தை செய்ய. உனக்கும் எனக்கும் ஆண்டவர் நாட்களை நீட்டி கொடுக்கிறான். இன்னும் சீக்கிரமாக உனக்கு அற்புதத்தை செய்ய போகிறார். நீ எதிர்பார்க்கிற காரியத்தை செய்ய போகிறார். உன் சுகவாழ் சீக்கிரத்திலே துளிர்க்க போது. உன் சுகவாழ் சீக்கிரத்தில் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார். யோசபாத் கர்த்தரை பார்த்தான். கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். எதிரிகள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடித்தார்கள். ஆசா கர்த்தரை நோக்கி பார்த்தான். கர்த்தர் அவனுடைய காரியத்தை கர்த்தர் ஜெயமாக முடித்தார். அன்னாள் கர்த்தரை நோக்கி பார்த்தார். ஒரு ஆண் குழந்தை கொடுத்தார். ஒரு குறைவின்றி சகலத்தை சம்பூர்ணமாய் நடத்தார். தாவீது தன்னுடைய மாமனார் சத்துருவால் நெருக்கப்பட்டான். கர்த்தர் அவனுக்கு விடுதலை கொடுத்தார். அதனால் தான் அந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். இந்த காலவெல்லே கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 18:28 வசனத்தை வாசி. தேவரீர் என் விளக்கை ஏற்றுவீர். என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். இருளை வெளிச்சமாக்குற. இன்னைக்கு விடியற் காலத்தை வெளிப்பை போல வெளிச்சம் எழும்பு. தேவரே என் விளக்கை ஏற்றுவீர். தாவீதை குறித்து வேதம் சொல்லுது. கர்த்தர் அவனை தாவீது விளக்காய் வைத்திருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த விளக்கு அணைந்து போகக்கூடாது. நீ யுத்தத்துக்கு போக வேண்டாம், நீ வீட்டிலேயே இருன்னு சொன்னாங்க. நீ ஆண்டவருடைய சமூகத்தில் நீ இருக்கிற பகுதியில் உன்னை வெளிச்சமாய் மாற்ற போகிறார். உன் வாழ்க்கையில் இருக்க இருள் சூழ்ந்த காரியங்கள்லாம் கர்த்தர் வெளிச்சமாய் மாற்றி உன் சுகவாழ் சீக்கிரத்திலே முடிக்கும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.